அதான் நானும் இப்போ என்னென்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல்ஸு, அதுக்கப்புறம் இன்ஸ்டா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏதாவது பாட்டு பாடி போட்டு மக்கள்கிட்ட போய் நம்ம பாடுற பாட்டுங்களை பாடும்போது அவங்கக்கிட்ட கிடைக்கிற அந்த வரவேற்பு நல்லா இருக்குது. அது கிடைக்கும் போது ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வராங்கன்றதை பார்க்குறாங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராமே புக் பண்ணும்போது ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இவங்களுக்கு அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி அதனால தான் நிறைய சிங்கர்ஸ் இப்போ அப்படி இறங்கிட்டாங்க. அவங்க பாடுற கச்சேரியில் பாடுறது கூட வீடியோ எடுத்து அதை எடுத்து இன்ஸ்டாவில் போடுவாங்க. அது மாதிரி தனியாக ஒரு கவர் சாங்னு சொல்லி பண்ணி போடுறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு டெய்லியும் உங்கள் முகத்தை காட்டணும். அதுதான் இவர் தான் முகேஷ், இவர் தான் ஆதவன் அப்படின்னு தெரியணும் மக்களுக்கு. அப்போ தான் ஞாபகம் வச்சு கூப்பிடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ப்ரோக்ராம், கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு சபா ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்யாண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பாடின பாட்டு நம்மளே வீடியோ எடுத்து போடும்பொழுது இல்லை கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் திட்டுவாங்க. அதை வேற வீடியோ எடுத்து போட்டு ஏன்டா இது வீடியோ வேறு எடுத்து போடுறியா நீ அப்படின்னு, அதனால் அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ மக்கள் அப்படி கிடையாது, எல்லாத்துக்குமே நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள நம்பி நம்ம தாராளமாக பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் உங்களுடைய அடுத்த இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பாட்டெலாம் பாடி போடணும்.